நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? பட்டம்பகல் வெட்ட வெளிச்சமாக சொன்னால் ஆமா. இப்ப நம்ம மூல பாத்தத்தை கேக்குறாங்கப்பா. அடிப்படை சொன்னாதான் தெரியும். அது மீது குற்றம் கிடையாது. சொல்லிடுமே. ஆமாங்க. எப்படி ஐயா? ஐயா கூறுவார்கள். புராணம் என்பது தேசபாரதம். ஆமா இல்லையா? அதை ஒட்டி வில்லி பாரதம். ஆமா. அதை ஒட்டி எல்லா பிள்ளை பாரதம். பாரதம். அதை ஒட்டி திருமணியாள் பாரதம். ஆமா. ராஜாஜி பாரதம். நாயன்மார்கள் பாரதம். பாரதம். அதாவது தந்தையா இருக்குமே. ஆமா. அருணகிரி பாரதம். நிறைய பாரத நூல் அதை ஒட்டி பாடியிருக்காரு. அவங்க சிற்றறிக்கத்துக்கு அந்தவாறு பாடி செய்யுள் அமைத்திருப்பார்கள் தவிர. ஆமா. ஆனால் வழி என்பது ஒன்றுதான். கொஞ்சம் மாறுதலா இருக்கு. ஆமா. அதுபோல் கர்ணனுடைய வரலாற்றை பலவிதமாகவும் பலவிதமாக கூறுவார்கள். ஆமா. எப்படி என்று கேட்டால் எப்படி? பிரம்மா விஷ்ணு ருத்திரன் இந்த மூன்று கடவுள்களும் மூன்று தொழிலை வைத்து உலகத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். தேவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? காலையில் எழுந்திருந்து சிவபெருமான தரிசனத்திற்காக கைலாயம் போவார்கள். ஒரு நாள் தினத்திலே கைலாயத்திற்கு பரமனானவர் சிதி என்னும் சொல்லியான படியலுக்கு சென்று விட்டார். அந்த சமயத்தில் பிரம்மா வானவன் நாம் சென்று கைலாயத்தில் பரமன் பார்வதி தரிசிக்க வேண்டும் அப்படி என்று அவன் வருகிறான். வருகிற போது சர்வேஸ்வரி என்ன செய்தார்? மன்னவரானவர் படியலுக்கு சென்றாரே, இன்னும் வரவில்லையே அப்படி என கருதி அவர் வருகையே வழிமேல் இழுவைக்கு எதிர்நோக்கத்தோடு இருந்தார். அப்படி இருக்கும்போது பிரம்மனான் போனார். போகிற பொழுது பார்வதி ஆனது அவருடைய சார்பிலே அமர்ந்தது. மருகனுடைய சார்பிலே அமரும்போது அவன் திகைக்கிறான். சத்தியாத்மன் உலகத்தாயானவள் வந்து சார்பிலே வந்து அமர்கிறார். என்னவென்று புரியாது இருக்கிறார். அந்த சமயத்தில் படியலுக்கு சென்ற சர்வேஸ்வரர் வந்து விட்டார். பார்வதா என்றார். அது ஏன் உலகத்தாய் மருமகன் என்றும் கணவன் என்றும் பிரம்மன் என்றும் சிவன் என்றும் தெரியாதா என்று கேள்வி இருக்கலாம். அது ஏன் சனி பார்வை யார் மீது பட்டாலும் அந்த சனி பார்வையில யாருமே தப்பிக்க முடியாது. பிறந்துவிடும். அதுபோல் சனி பார்வையானது பார்வதி மீது படவும் அதனால்தான் பிரம்மன் சார்பிலே அமர்ந்தார்கள். திகைத்துக் கொண்டு இருக்கத்துக்குள்ளே படிகளுக்கு சென்ற சர்வேஸ்வரர் வந்து விட்டார். பார்வதா என்றார். சரி பார்வை விலகியது. அவர் திடுக்கிட்டார். பார்வதா மறுநாள் மேல பிரம்மன் சார்பிலே அமர்ந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும். உனக்கு 5 சிரம், பிரம்மனுக்கு 5 சிரம் அறியாத வண்ணமாக அமர்ந்து
செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சிவனுக்கு கோபம் வந்து பிரம்மனுடைய சிரசை ஒன்றை கிள்ளின போது பிரம்மகத்தியானது பிடித்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி பிடித்த போது பார்த்தான் பிரம்மனானவன், ஏது நாம் ஒரு தவறு செய்யவில்லை, தவறு செய்தவர் அவர்கள் தான், நமக்கே தண்டனை கொடுத்தார்கள் அப்படின்னு கருதி ருக்கு அசுர் சாமம் மதரவனம் 4 வேதங்களை வைத்து உலகத்தை படைக்கலையா, வேகத்தில் இருந்து உதிரமான சிரசை கிள்ளினா புகுவனு பொங்கியது. தானாக ஊசி திரண்டு அது தானாசுரனாக பிறந்தது. ஆமா, 1000 தவசாசுரன் என்பார்கள் இல்லையா? குண்டலம் 1000 இல்லை, தவசமே 1000. ஆமா, குண்டலிய திருந்துகிறது 2 இல்லடா, 2000 இல்ல, 4000 சொச்சு மருந்துதான். அது புராணம் பழக்கமாக கூறுவார்கள். இப்படி குண்டலத்தோடு பிறந்து பிரம்மனை குறித்து அதிகாக தபங்கள் செய்து வேற வரங்களை பெற்றார். என்னவென்று பெற்றார்? இருக்கும் பிரம்மாதி தேவர்களை வானாதி முனிவர்களே என்று ஜெயிக்கப்படாது. என்னை கொல்ல வேண்டும் என்றால் ஒரே உருவல் 200 ரூபாய் வர வேண்டும். அவன் அப்படி வந்தாலும் ஒருவன் 1000 வருஷம் உத்தம் செய்யணும், 1000 வருஷம் தபம் செய்யணும். அப்படி உத்தமும் தபமும் மாறி மாறி செய்தால் என் செவியில் இருக்கும் இருக்கலாம், மார்பில் இருக்கும் கவசத்தை இருக்கலாம். அப்படி வரத்தை பெற்றான். அப்படி வரத்தை பெற்று பிரம்மாவி தேவர்களையும் வானாதி முனிவர்கள் அடித்து அடம் செய்து வருகிறார். வருகிற போது தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள், இவனை கொல்வது எப்படி அப்படி என்று திருமாலத்திலே முறைமிட்டார்கள். திருமாலாளன் பார்த்தார். அவன் வாங்கிய வர தெரிந்து அவர் 200 ரூபாய் வந்தார். நாடகம் அல்லவா, 200 ரூபாய் வந்தார். ஒருவன் நரன் என்றும் ஒருவன் நாராயணன் என்றும் உத்தமும் தபமும் உத்தமும் மாறி மாறி செய்து இருப்பது என்ன? 2 இருக்கிறது. இதுக்கு மேல் விஷ்ணு கருத்திலே சக்கரமான விழா போல் தெரிகிறது. அப்படி என்று வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் ஓடினார். ஒருவர் அவனுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. யாராவது உபகாரம் செய்வார்கள்? தேவர்கள் செய்து அதாவது அட்டுவத்தை பார்த்து ஒருவரே வணக்கம் செய்யவில்லை. போராடி தேர்வுண்டு ஆதித்தனும் சொல்ற கதிரவனானும் வருகிறார். அவரிடத்திலே சென்று அபிலம் என்று தஞ்சம் என்று விழுந்தார். உனக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன், யாரால் உனக்கு என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லவும் விஷ்ணு கருத்திலே சக்கரமான துரத்துகிறது, நான் காபம் செய்ய வேண்டும் அப்படின்னு கதிரவன் சொல்லவும் அதுக்கு நிகர் என்பதே கிடையாது. எதுக்கு விஷ்ணு சக்கரத்திற்கு நிகர் என்பதே கிடையாது. இருந்தாலும் உனக்கு அடக்கலம் கொடுக்கிறேன் சொல்லிவிட்டேன், ஜோதியோடு ஜோதியாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று அந்த கதிரவனானும் அந்த கவனை ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டு போது எங்கே நடந்தது? வானுலகத்தில் நடந்தது. மத்திய உலகமாக பூலோகத்தில் என்ன நடந்தது? சூரசேனன் அரசனுக்காக 10 ஆண் பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தார்கள். ஆண்களிலே தலைவன் வசுதேவர், பெண்களிலே தலைவி குந்தமாதேவி. அப்படி பிறந்து இருக்கும்போது அவன் ததாவது தம்பி என்று சொல்கிறார்கள், சிநேகனும் சொல்கிறார்கள். சூரசேனனுக்கு தம்பியா குந்தி போஜன் இடத்திலே பிரதின்னு சொல்லியான இந்த குழந்தையை கொண்டு போய் விடுத்தார். அவன் எடுத்த போது குந்தி போஜன் இடத்தில் சென்ற போது அது குந்தமாதேவி என்று பேர் வைத்து 9 வயது இருக்கிறது. 9 வயது என்பார்கள், 7 வயது என்பார்கள். கண்ணை கையா சிறிய குழந்தையாக இருக்குது. அந்த சமயத்தில் தூர்வ மண்டலத்தில் கழிவாக்குமான பூர்வாசனானவன் அங்கே வருகிறான். குஞ்சு போஜனத்தில் சென்று ஐயா குஞ்சு போஜனே, நான் சம்பந்தம் இருக்க போகிறேன், இருக்குமே ஆணாயம் நான் பெண்களா இருந்தாலும் எனக்காக பரிசு அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்கவும் அவன் குந்தி போஜனானவன் பயப்படுகிறான். ஏன் கோபத்திலே சிறந்தவர், அவர் இடத்திலே நாம் குழந்தைகளை அனுப்பி வைத்தால் ஏதாவது தவறு செய்துவிட்டால் ஆபத்தை கொடுத்து விடுவார், பிள்ளை தாங்காது அப்படின்னு மனவரித்தோடு இருந்தான். அந்த குழந்தையா இருந்த பிறந்தை என்று சொல்லும் நேரம் குந்தமாதேவியானது எழுந்தது. தந்தையே, நான் சென்று அவருக்காக பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னது. போது அவர் கூட அனுப்பி வைத்தார். அந்த மகமுனிவரான தூர்வாசர் ஆனவர் தான் கேட்க போகிறார் அப்படின்னு கேளாத முன்னமே குறிப்பறிந்து 9 வயசுல ரொம்ப குறிப்பறிந்து அவருக்காக பணி செய்தது. அவர் தபமும் முடிந்து விட்டது. அப்படி முடிந்த பிற்பாடு அவர் மனம் மகிழ்ந்தார். இந்த இளவயதிலே அறிவும் ஆற்றலும் ஊக்கமும் இருக்கிறது. ஏ குழந்தாய், உனக்காக 5 மஞ்சள் உச்சரிக்கிறேன். நீ எந்த தெய்வத்தை நினைந்து நற்பலன் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்காக 5 மஞ்சள் உச்சரித்தார். ஆமா, குழந்தையா இருந்த குந்தமாதேவி
பார்த்தது ஐயோ இது தேனு மந்திரமோ மந்திரமோ? பாபு மந்திரமோ என்னவா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கருதி அந்த பகல் பூரா இருந்தது மகம் ஒன்று கொடுத்தது உண்மையாக இருந்தால் கதிரவனாவன் பகற்காலத்தில் தான் வருவான் ராக்காலத்தில் வர வைக்க வேண்டும் கருதி சூரியனுடைய மந்திரத்தை உச்சரித்த போது எந்த தெய்வத்தை நினைத்து இப்போ நாம வழிபடுவோமோ அந்த தெய்வத்தை முறையாக வணங்கினால் நமக்கு பதில் சொல்லும். அது போலவே அந்த சூரியனுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் சூரியனை கிரகம் இழுக்கவும் சூரியனாவன் தன் கிரகத்தில் அடக்கிக்கொண்டு ராமனாக வந்து பார்த்தால் குழந்தையாக இருக்குது. ஏ குழந்தாய், எதற்காக என்ன தபம் செய்தாய் அப்படின்னு கேட்கும். கடந்த சொன்னால் குருவன் கொடுத்த மந்திரத்தை பரிசோதித்தேன் மதியேன் அப்படி என்றால் நான் வந்து வெறுமன போகத்தகாது, ஏன் உனக்காக அருள்பாவிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வியும் நானும் மகனாத புஷ்பம் என்னை முகண்டால் வாசனை தருவான் அப்படின்னு சொல்லவும் அவருடைய இஷ்டத்திற்காக இணங்கி அந்த குழந்தையை விவரணப்பருவாக செய்து 2 பேர்களும் கூடினார்கள். அவர் அருளியால் பறந்தது, அதாவது அருளி பாய்ந்தது. அந்த குமரி வாயத்தில் ஐயா பிறந்தாடி பிறந்தது எப்பொழுதும் போலவே அந்த குந்தமாதேவியை குழந்தையாக செய்து அந்த குழந்தை கரத்திலே இந்த குழந்தையை கொடுத்து விட்டு அவன் மாதவர்கள் சென்று விட்டான். பார்த்தாத குழந்தையார் குந்தமாதேவி ஐயோ தெய்வமே, நானே ஒரு குழந்தை, நாம் ஒரு குழந்தையை பயந்து விட்டோம். உலக பெண்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாகவும் இதுக்காகவும் பேசுவார்கள். தெரிந்தால் நமக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ அவனை அவன் என்ன ஐயோ தாயே, நானே ஒரு குழந்தை வழக்க தனி வைத்து விட்டு பவானி தாயே எங்கு வளர வேண்டுமோ, எங்கு சேர வேண்டுமோ, அங்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு கல்வி அவன் யாராக நாட்டில் சத்தியாவந்தம் செய்வதற்கு அங்கே வருகிறார். தெரியாது, 2 கண்கள் தெரியாது, வேட்பாளருக்கு 2 கண் தெரியும். அங்கே பெட்டி வருவாரை அப்படின்னு சொல்லவும் கொண்டு வந்தான், விடுத்தான். ஐயா மகாராஜா ஒரு நாளும் இல்லாத புதுமையாக இந்த பேழைக்குள்ளே ஒரு குழந்தையானது சூரிய
சூரிய வடிவோடு இருக்கிறது அப்படி என்று ஏற்பாக திருநாட்டு சொன்னான். அவன் என்ன செய்தான்? இந்த நண்டாயா விதி மாறியது. ஆமா, எப்படி கண்ணு தெரியாத ஏற்பாக திருநாட்டு சொல்லவும் அவன் நினைத்தான் அந்த பெட்டிக்குள் இருக்கும் பொருளானது பெட்டியானது எண்ணிதென்றார். அந்த பெட்டிக்குள் இருக்கும் பொருளானது ஒண்ணுதென்றார். மாறி போயிடுச்சா? அந்த அந்த 2 பேர்களும் பேசினார்கள். பேசின பிரகாரம் இந்த குழந்தையை நீயே எடுத்து வளர்ப்பாய் அப்படி என்று படித்தான். அதாவது வளர்த்து வருகிற போது நாடு ஒரு மேனியும் பொழுது ஒண்ணுமாக ஓர் நாள் தினத்திலே இந்த குழந்தை அரண்மனைக்கு எடுத்து போக வேண்டும் அப்படி கருதி அங்கே போகிறார். அந்த நேரத்தில் விருந்தாட்டம் உணவருந்துகிற நேரம். அவர் எப்படி உணவருந்தார்? 32 கலைத்தை கொண்டு வந்து ஒரு பிடி சாதம் ஒரு கலைத்தில் எடுப்பது. அது ஏன் வைத்த சாதத்திலே கையை வைத்தால் அவருக்கு புல்லாக போக முடியாத 3 பேர் கொடுத்துதான் சாதம். ஆமா, அப்படி சாப்பிடும் போது இந்த குழந்தையை கொண்டு போய் விடவும் அவர் வைத்த கலைத்துல கையை வைக்கவும் சாதம் புழுவாக மாறவும் இந்த குழந்தையானது தவிர்த்து அந்த களத்துல சாதத்தில் படவும் அந்த புழுவா என்றெல்லாம் சாதமாக மாறிவிட்டு பார்த்தார்கள். பெண்களும் வந்து பிராணிகளும் ஐயா மகாராஜா ஒரு நாளும் இல்லாத புதுமையாக இந்த குழந்தையின் கரம் பட்ட மாத்திரத்தில் இந்த புழுவா என்றெல்லாம் சாதமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லவும் பார்த்தான் திருராஜன். என்னை இழுத்து பிடித்து மார்போடு அணைத்து மகனே குழந்தாய் இந்த கலையத்தில் இருக்க முடியாத புழுவை நிற்கிறவனாய் குழந்தாய் கர்ணா மகனே கர்ணா அப்படியே கல்வி என்னை பிடித்து தெரியாமல் நடத்துவாங்க. சொன்ன வார்த்தையை கேட்டு என் வாழ்நாளெல்லாம் பாழ்நாளாக செய்துவிட்டேன். இந்த 105 பிள்ளைகளுக்கு மீதான் தலைவன் என்று தெரியாமல் இந்த இடைநிலையிலே வந்து சொல்கிறாய். நான் செய்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் கண்மணி ஒரு பெண்ணானவள் இல்லற தர்மத்தை நடத்த வருவாள். மனையாளானவள் வருகிற போது சகீதமாக இருப்பாள். அவள் அதாவது விருப்பத்துக்கு நாம் மாறுபாடாக செய்தால் கிணத்தை தூக்கி போடுவா, பெருக மாட்டா. கட்டின மாடு கட்டின இடத்த கிடைக்கும். ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு நம்ம இசையவில்லை. அவள் என்ன மனோபாவத்தில் அறிந்திருக்கா அப்படி என்று அதை அறிந்து தெரிந்து குடும்பம் பண்ற மாதிரி சம்சாரி. அவள் இருந்து போது அடிக்கிறது கிடையாது. உன் மீது குற்றம் இல்லை. என் வாழ்நாள் நான் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நான் அனுபவிக்கிறேன். குற்றம் சொல்லி அதை விசாரித்து நான் குடும்பம் வந்திருக்கிறேன். கிடையாது
என்னையே கதி என்று இருக்குமே தம்பியான துரியோதனன் கொடிபடைத்தவன் என்னையே கதி என்று இருக்கிறான். கர்ணனாத்மன கர்ணனானவன் எப்படியும் பாண்டவரை வெல்வான், உலக நாமே ஆளலாம். அவனுக்கு நான் யுத்தத்துக்கு சாம்பல் அங்கு என்னை பேசுவதற்கும் உனக்கு சகல உரிமை உண்டு. துக்கங்களை பங்கெடுத்துக்கிறவங்க கணவன் மனைவி பேசலாம். தம்பியான துரியோதனை அளவு கொடியோடு சொல்லாத, அவன் எப்பேருக்கு வந்தவன், வானுலகத்துக்கு இந்திரனாய் இருக்குமையானவன், 33 தேவருக்கு அவன் இந்திரன். அவன் கற்பகத்தமிழ் குடியில் ஆட்சிகிறான். அந்த இந்திரனுக்கும் தம்பியான துரியோதனுக்கும் ஒருவித பாகுபாடு கிடையாது. இந்திரனுக்கு சமமானவன். அவன் கற்பகத்தமிழில் ஆட்சிகிறான், சந்திரவட்ட குடியில் ஆட்சிகிறான். அவன் இடத்திலே 33 தேவர்கள், இடத்திலே ரதம் கஜம் துரகம் பதாதி சொல்லுவார் சேனைகள் கம்பளத்தில் இடக்கூடியவன். இமயமலையை தன் பாதத்தில் வந்து விழுந்தபோது ஒருவருக்கும் தலைவனாக செய்வார். தம்பியார துரியோதனன் இப்படி ஒன்னாலும் சொல்லலாம். அவன் என்ன சொல்லாத, இதுவரையிலும் உன் மனதை பாராமல் நடந்து கொண்டேன். ஆமாய்யா, இப்போதான் உங்கள் மனதை புரிந்து நடந்து கொள்கிறாராமே. அவருக்காக வேண்டி நீங்கள் போறீங்களே, ஆமா, அதெல்லாம் உனக்கு என்ன பலன் இருக்கின்றது? அதை முதல் இதுவரை பலன் ஒன்றும் இல்லை என்று ஒரு உபகாரம் செய்யணும்னு சொன்னா பின்னால் நமக்கு ஏதேனும் உபகாரம் செய்வார். அப்படி என்று பலனை எதிர்பார்த்து செய்யறான்னா அதுக்கு புண்ணியமே கிடையாது இல்லையா? அதனால முடிந்ததை செய்யணும், நிறுத்திக்கணும். பலன் எங்க இருக்குது எங்களுக்கு தெரியும். துரியோதனுக்காக பறிந்து போறேன்னு சொல்றீங்களே, ரொம்ப தாயாதி என்று பங்காளின்னு சொல்றீங்களே, அவரோடு வாழலாம். அப்படி போனா என்ன உனக்கு நன்மை அப்படின்னு தம்பியான துரியோதனை பற்றி சொல்லணும்னா எவ்வளவு சொல்லலாம். ஏய், பெரியவர்கள் பார்த்து தம்பியான துரியோதனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அவன் என்ன செய்தான்? கர்ணனானவன் திருமணம் ஆகாது இருக்கிறார். மனையால் கரத்திலே ஜலம் வாங்கி அருந்தப்படாது. நாம் சந்திரகுலத்திலே பிறந்திருந்தால் முதல்ல அவருக்கு தான் திருமணம் ஆகி, இந்த ஜாதி இந்த மதம் இக்குலம் என்று தெரியாத வண்ணமாக இருக்கார். அவருக்கு திருமணம் நடக்கும் வரையில் நாம் ஜலம் அருந்தப்படாது அப்படின்னு இருந்தார். இதை விடவே வெவ்வேறு நடந்திருக்குது. அதெல்லாம் சொல்ல காலம் கிடையாது. தம்பியான துரியோதனன் அவனுக்காக யுத்தத்துக்கு போக வேண்டும். ராஜாக்களும் புண்ணிய புருஷாக்களும் ஒரு கிட்டே போலவும் நீங்கள் ஒரு மதத்தை பொறுத்து எனக்கு சமம். உங்கள் மீது சவாரி செய்யும்படியான ஒரு துரியோதனன் இந்த யானையானது அந்த கிட்டியிலே அகப்பட்டு கொண்டால் காது மலர்கள் விருந்து விடும். ஆமா, அந்த கிட்டியிலே பாடவரன்னு கிட்டியிலே புண்ணிய புருஷாக்கள் கரத்தினாலே நீங்க மாட்டிப்பீங்க. குருட்சேத்திரத்தில்
பாண்டவரின் மகள் ராஜார்கள் கிட்டி போல் இருக்கார்கள். உன் தம்பி என்று சொல்கிறாயே, முதல் நாள் யுத்தத்திலே இருந்து போனவர்கள் அந்த பாண்டவரின் கிட்டிக்குள் அகப்பட்டு ஒருவரேனும் திரும்பவில்லை. நீங்களும் ஆன மீது அம்பாரி கட்டி போனார் அந்த பாண்டவரின் கிட்டிக்குள் அகப்பட்டு இருந்து போய்விடுவார். வேண்டாம், என் வார்த்தை கேளுங்க. போனவன்னா ஒண்ணு, நானும் ஒண்ணு. அவர்கள் வேறு, நான் வேறு. கண்மணி என்ன சொல்ற? அதனால எதை சொன்னாலும் நான் நிற்க வந்தோம் கிடையாது. சூரியனுக்கு சமமும் 105 பேர் நீங்க சேர்ந்திருக்கின்றீர்களே ஒரு மணி விளக்குக்கு சமமும். அந்த சூரிய ஒளிப்பட்டு இந்த மணி விளக்கு எப்படி மங்குகின்றதோ அதை போல ஆயிடுங்க. வாங்க போலாம் வாங்க. யாரு பாவின்னு சொன்ன? துரியோதனன். துரியோதனா பாவி? துரியோதனன் பாவி இல்ல, பாவி இங்கே இருக்காங்க. எப்படி அடி உண்டா முன்னாடி படையல்ல பாவி தன் குற்றம் தெரியாத யாரையும் பேசப்படாது. துரியோதனம் பாவின்னு இவங்க சொல்றாங்க. துரியோதனம் பாவின்னு இவங்க சொல்றாங்க. துரியோதனம் பாவி கிடையாது, இவங்கதான் பாவி. யான்னு அது எப்படின்னு கேட்டால், இவங்க ஜலம் எடுக்க சென்றால் குளக்கரைகளை இவங்க முந்தானே வந்து இது படவும் இதுகுலத்தான் மனைவி என்று சொல்லவும் நாம் இதுகுலத்தான மாலையிட்டு விட்டோமே அப்படி என கருதி பலர்வாயப்படைகளை கொடுத்த போட்டு மகனாருக்கு மேல விசுவகேது எடுத்து இவங்க சென்று விட்டார். சென்றாலா நான் மௌனத்தோடு இருக்கிறேன். அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? ஒரு மனிதனுக்கு சுற்றத்தாரால ஒரு அபிமானம் வரலாம், அதை தாங்கிக் கொள்வார். இருக்கும் உறவினர்களால் அக்கா தங்கையால ஒரு அபிமானம் வரலாம், அதை ஏற்றுக்கொள்வார். தாயால ஒரு அபிமானம் வரலாம், அதை ஏற்றுக்கொள்வார். உரிமை எனும் மனையாளால வரும்படியான அபிமானத்தை எவனும் தாங்க மாட்டான், கேட்க முடியாது, ஏத்துக்க முடியாது, தாங்க மாட்டான். ஒண்ணு அவளை சாவடிப்பான், இல்லை இவன் சாவடிப்பான். அது போகட்டும், இதெல்லாம் முன்னால அது கிடையாது. அது ஏன் உலகம் போற கர்ணனான ஜாதியான மதத்தான் இருகுலத்தான் என்று பேசியது அது எனக்கு பாரமாகவும் சுமையாகவும் இல்லை. நம்மோடு வாழவத்தாலே படையால் அவளும் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாலே அப்படி என்று இவள் மீது குற்றமாக நினைந்திருந்தேன். தம்பியான துரியோதனை வந்து பார்த்தான். என் திருமுகத்தை பார்த்து, அண்ணா ஏன் மௌனத்தோடு விஜயத்தோடு இருக்கிறீர்கள்? உன் மனைவியான என் மதனியானது எங்கே சென்றிருக்கார்? இது அருகாமல் தான் இருக்கார்கள், பாருங்கள் போய் வாரும், மனதை தேற்றுங்கள் அண்ணா அப்படி என்று எனக்கு அழைப்பு கொடுத்தார். எனக்கு வாழ்வு அளித்தவர் ஆயிற்று. அவன் வார்த்தையில தட்டுவாவா தம்பியான துரியோதனாலும் சென்றோம். இவள் இருக்கு அரண்மனைக்காக போனான், ரதத்தை விடுத்தான். நான் பின்புறமாக மறிவு போகிறேன். அப்படி போகும்போது ரதத்தை விடுத்து உள்ளே சென்றால் அப்போது நான் குழந்தையான விசுவல் தொட்டிலே இருக்கிறான். அந்த புறத்தில் ஏதோ வேலை செய்தால் போல் தெரிகிறது. தம்பியானவன் சென்றான், அந்த குழந்தையை கொண்டு வந்தான். பார்க்கிறார்,
உன் குழந்தையை பாருங்கள், மகனை பாருங்கள் அப்படின்னு இடத்துல கொடுக்கும். திருமுகத்தை பார்த்து 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையானது செவியிலே விழும். உள்ளே வந்து பார்த்தால் குழந்தை தொட்டில் இல்லை, பேச்சு வாக்கிலே வெளியே வந்தார். நாங்க அமர்ந்திருந்தோம். இந்த குழந்தை இப்படிதான் குழந்தை வச்சுக்க அமர்ந்திருக்கும் போது அந்த குழந்தை எதுவுமே என்ன கேட்கல. வாங்கினேன் திருமணம் போது அணிந்திருக்கிறாளே முந்தாணி, அந்த முந்தாணியானது என் மீது பட்டது. அந்த எதோட முந்தாணி பட்டதோ அதோட பிடிச்சி கீழ்ச்சி எரிஞ்சு மூஞ்சில போட்டேன். இதை விட அவமானத்தை படுத்துற பாருக்கானா எங்க போட்டீங்க? என்ன ஜாதி என்ன மதம் குலம் என்று அறியாமல் என்னை தன் மகனை விடவே திருதராஜன் வளர்த்தார். என்ன காரணம்? எதற்காக உங்களை வளர்த்தார்? திருதராஜன் ஆனவர் சாபத்தை பெற்றார். அந்த சாபத்தை பெற்றபோது இந்த சாபம் அதாவது ஒரு பிடி சாதத்துக்கு மேல ஒரு சாதம் வைத்தால் அது புழுவாக சாபத்தை பெற்றார். அது எப்பொழுது ஏதாவது தீரும் அப்படி அந்த சாபம் கொடுத்தவர்களை கேட்கவும் அவர் என்ன தெரிவித்தார்? உன் குலத்திலே பிறந்தவன் உன் குலத்திலே பிறந்தவன் தர்மசீலன் அவன் ஒருவன் பிறப்பானோ அவன் கரம்பட்ட மாத்திருக்கு அதாவது கரம்பட்ட மாத்திரு அது புழுவாக இருப்பதெல்லாம் சாதமாக மாறும் அப்படி என்று அவர் கொடுத்தது நினைவு இருந்தது. நான் கையை வைக்கவும் புழுவெல்லாம் சாதமாக போறோம். இவன் சாப ஊஞ்சலை தீர்க்க வந்தவன் நம் குலத்திலே பிறந்தவன். ஆனா என்ன தெரியவில்லை. இப்படி தெரியும் அவன் ஒருவனுக்கு தான் தெரியும், என்ன பகன்றவனுக்கு தான் தெரியும். இவன் தான் நம் சாபத்தை தீர்க்கவன். ஆனா நம் குலத்திலே பிறந்தவன் இவன் யார் என்று தெரியவில்லை. இதன் காரணமாக தான் பாசபந்தங்களை கொடுத்து தம்பியான துரியோதனும் தம்பி துரியோதனுக்கு தெரியாது. தம்பியாருக்கு மேல திருதாட்டன் வளர்த்தார். வேண்டாம் வேணாங்க ஆபத்து வந்துவிடும், நீங்கள் ஐயரோடு சேரலாம். அப்படி என்றால் ஒரு மனிதனாக பிறந்தான் இருந்தான் இறந்தான் 3 நாள் வாழ்க்கை. எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதுபோல் நான் இங்கே இருந்தால் நான் புவியில எப்படியாவது அதாவது பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும் அல்லவா? அது போலவே நான் 5 ஓடு 6ஆக சேர்ந்தால் எனக்கு 6 ரிலீஸ் ஆகும். சொத்து பிரகாரம் கேட்டேன். நான் 100 ஓடு 100 இருந்தால் எனக்கு 100 ரிலீஸ் ஆகும். அப்ப சாவு என்பது மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. நான் 5 ஓடு 6ஆக சேர்ந்து நான் இறந்தாலும் எனக்கு நல்ல பதவி கிட்டுமா? பதவி கிட்டும். எதற்காக உன்னை இவ்வளவு தூரம் வளர்க்காங்க தெரியுமா?
இல்லாம ஒரு பொருளை வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு விலங்கு வளர்க்க மாட்டாங்க. ஆமா, ஒரு வீட்டுல பூனையை வளர்ப்பாங்க, கிளியை வளர்ப்பாங்க. வளர்ப்பார்கள். ரெண்டும் தனித்தனி கூண்டுல தான் இருக்கும். இருக்கும். ஆனா அந்த பூனை என்ன நினைக்கும், அந்த கிளியை எப்ப திறந்துடுவாங்க, ஆமா, சாப்பிட பூசிக்கலாம் அப்படின்னு நினைக்கும். அது போல அந்த கிளிக்கு வந்த ஆபத்து, அந்த கிளிய போல உங்களை வளர்த்து பூனை போல பாடுறது. அதனால போக வேண்டான்ற அந்த மேடந்து அந்த மண்ணா வேண்டாம் செல்லாதீர்கள். மனைவியை கட்டிய மனைவி நான் சொல்றேன் வார்த்தை, பெண் வார்த்தையை கேளுங்க. அதான் வேண்டாம் என்ன உனக்கு சென்றால் எப்படி ஆபத்து இருக்கிறது இருக்கிறது, வேண்டாம் என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படி என்ற நான் நிற்க வந்தவன் கிடையாது, செஞ்சோற்று கடனை கழிக்க வந்தவன். வந்திருக்கீங்க என்ன நினைத்திருக்கான், தம்பியான துரியோதனன் எப்படியும் பாண்டவர்கள் அண்ணாத்மான கர்ணன் வெல்வான், நாட்டை நாமே அறலாம் என்று உருவாவும் பெரிய தம்பியான துரியோதனன் இருந்திருக்கிறான். நான் உண்டகர் வீட்டுக்கு வெண்டக செய்து நான் உன்னுடைய வார்த்தை கேட்டு அற்ப சுக வாழ்வுக்காக உன் மங்களத்திற்காக நான் இன்று விட்டார் உலகம் என்ன சொல்லும், கர்ணன் ஆனவன் ஆண்டவர் வெல்லுகிறேன் கொல்லுகிறேன் விருது பாஷைக்குரிய செஞ்சோ கதாவது வாங்கி துரியோதனத்தில் சாப்பிட்டான். கடை முடிவிலே மனைவி என்ற பாசத்திற்காக அவன் உயிருக்காக நின்று விட்டார். அப்படி என்று நன்றி மறந்தான் என்று சொல்லும் இழுவத்தான் என்ற பேரோடு இருக்கிறேன். நான் சென்று விட்டால் நன்றியை மறந்தான் என்று சொல்லாகிவிடும். கண்டம் இடிந்தாலும் நான் நிற்க வந்தவன் கிடையாது. வேண்டாம் நான் என்னுடைய வார்த்தை கேளுன்னு சொல்றேன். பெண்கள் தடுத்து சென்ற ஆடவருக்கு ஏதோ ஆபத்து பெண்கள் மொழி தள்ளி நடந்தவர் யாரு பொம்பளை பேச்சு போய் கேட்காத யாரு கெட்டு போயிருக்கு, யாரும் கிடையாது. யாரு மன்மதன். பெண் வார்த்தையை தள்ளி நடந்த மனைவி ரதிதேவி வார்த்தையை தள்ளி நடந்த மன்மதன் கேட்டான், இறந்து விட்டான். அது ஏன் கைலாயமே பீடமாய் விளங்க முடியாத பரம கடவுளுக்கு ஒரே ஒரு மகள் ரதிதேவி. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவர் நினைக்கும் போதே பிறந்துட்டாரா மன்மதன். காமனை நினைவினாலும் கந்தனை முந்தியால் என்று சொல்ல முடியாது. நினைக்கும் போது பிறந்தவர் மன்மதன். அந்த மன்மதனுக்கும் ரதிதேவிக்கும் திருமணம் ஆகி சிறிது காலம் இருந்தது. பரமக்கடவுளானவர் ஜனகாதி முதற்காக வேண்டி உபதேசம் செய்ய கல்லால் மரத்தின் கீழே நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். இந்த படியளக்கும்படியான கத்தியமும் படியளக்கவில்லை என்றால் 14 உலகை இயக்கியது யாரும். பசியால வாடும். ஆகையினாலே தேவர் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த நிஷ்டையை கலைக்க வேண்டுமே. அப்படி என்று ஒவ்வொருவராக நீங்க போகலாமா அப்படின்னு கேட்டு யாரும் செல்வதற்கு முன்வரவில்லை. கடைசியாய் தன் மருமகனாகிய மன்மதனை அழைத்து தேவேந்திரனானவன் சென்று என்ன அவர் கரத்திலே இருப்பது கரும்பு வில், அரும்பு நான், அள்ளி அருக்கு அசோகன்
என்று சொல்ல முடியாத 5 விதமான மலர்கனை. ஆஹா. அந்த மலர்கனையா மன்மத பானம். பானம். மன்மத பானத்திற்கு தப்பியவர்கள் யாரும் கிடையாது. கிடையாது. கண்டிப்பா நிச்சய கலையும். ஆமா. அப்படி என்று மன்மதனை ஆராய்ச்சி அனுப்பினார்கள். அப்பொழுது மன்னா நீங்கள் செல்ல வேண்டாம். என்னுடைய தந்தை உங்களை சபிக்க தேவையில்லை. முறைத்து பார்த்தாலே அவர் நெற்றி கண்ணில வரும்படியான ஜோதியானது உங்களுடைய பல்பீகரமா ஆக்கிவிடும். ஆமா, நீங்க போகாதீங்க, நான் மோசம் போய்விடுவேன். அப்படி என்று எவ்வளவு தடுத்து மறுத்து பேசிய போதும் என் விதி யாரை விட்டது? ஆமா, மன்மதன் பார்த்தான். மனைவி வார்த்தையை தள்ளி நடந்து இருக்கக்கூடிய எண்ணம் மரத்தின் கீழ் இருக்க முடியாத மரமக்கடவுள் எதிரே நின்று பானத்தை போட்டு நம்ம பின்னாடி போய் நின்று கொள்ளலாம். ஏன் அவரு கண்ணை திறந்தா நெத்தி கண்ணை திறந்தா எதிரில தானே பாரு. ஆமா, அந்த தீர்வாலையானது. ஆகையினாலே பானத்தை விடுத்து பின்புறமாக போய் சென்று நின்றான் மன்மதன். ஆமா, பார்த்தார் பரமக்கடவுள் வந்திருப்பது நம்முடைய மருமகன் மன்மதன். அப்படி என்று ஞானத்தால் அறிந்து முன்னாடி பார்த்தனா மருமகன் இறந்துருவானே, நம் மகள் தாலி அறுத்துருவாரே. அப்படி என்று மன்மதன் பானத்தை போட்டு பின்புறமாக நிற்கவும் பரமக்கடவுளானவர் பின்புறம் திரும்பி பார்க்கவும் விதி யாரையும் விடாது. ஆமாம்மா, அப்பேற்பட்ட மன்மதன் அங்கேயே கஷ்மீரமாக எரிந்தார். சதி தேவியானவர் ஓடி வந்து மறுத்தழுது, என்னுடைய கணவனை மாற்ற செய்விட்டாயே. அப்படி என்று காலிலே விழுந்து அழுது கதறி மன்மதனை 3ஆம் நாள் பிரதி மன்மதனாக உற்பத்தி செய்தார்கள். அதுபோல எங்க அப்பா பரமக்கடவுளையும் கிடையாது. உன்னை பெற்றெடுத்த தந்தை நாராயணன் கிடையாது. நீ போய் மாண்டு விட்டா உன்னை எழுப்பி தருவாங்க. ஆமா, அப்பேற்பட்ட தேவரிக்கே அந்த கதி என்றால் உங்களுக்கு எந்த கதி வருமோ ஐயா? கதிதேவியுடைய வார்த்தை தள்ளி சென்ற மன்மனுக்கு எந்த கதி நேர்ந்ததோ எனக்கு எந்த கதி வருமோ? எனக்கு எந்த கதி வந்து தாரா உடன் மாறி கற்பதில்லை. அற்பமான உயிருள்ள கதையை இவர் சொன்னார். உலகம் அழிந்தாலும் நன்றி மரமான ஒரு கதையை நான் சொல்கிறேன். அது எப்படின்னு கேட்டால்